ஹாய் கைஸ், இந்த வீடியோ மெடிடேஷன் பண்றவங்களுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ. அதாவது நம்ம தியானம் பண்ணும் பொழுது நம்ம உடல் அளவுலயும் சரி மனதளவுலயும் பல அற்புதங்கள் நிகழுது இல்லைங்களா? அதாவது நிறைய மாற்றம் உங்களுக்கே தெரியும் இல்லையா? தியானம் பண்ணும்போது இதெல்லாம் எதுக்காக நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்ன, ஸோ அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட், நம்ம தூங்கும் பொழுதும் நம்மளுடைய உடல் ஓய்வு தான் எடுக்குது. நம்ம தியானம் பண்ணும் பொழுதும் நம்மளுடைய உடல் ஓய்வு தான் எடுக்குது. தூங்கும் பொழுது என்னன்னா நம்ம கான்சியஸ்ல இல்ல அன்கான்சியஸ் போயிடுறோம். அதாவது தூக்கத்துல நடக்கக்கூடியது நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டிருக்கு. அப்பயும் ஒரு சில இடத்துல நம்மளுக்கு கனவுலாம் வருது பாத்தீங்களா? இதெல்லாம் நம்மளோட மனம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால ஒரு சில கனவெல்லாம் வரும். நம்மளுடைய மனம் அப்பயும் அலைப்பாயுது. தியானத்துல இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம கான்சியஸ்ல இருக்கும். அதாவது தூக்கமற்ற நிலையில ஒரே போக்கஸ்ல விழிப்புணர்வு நிலையோட இருக்கும் இல்லையா? அதனால நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் ஏற்படுங்க, நிறைய மாற்றங்கள் உங்களுக்கே தெரியும். அதாவது இப்போ சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்க வீடு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. மேல ஒரு ஃப்ளோர் இருக்கு. மேல இருக்கிற ஃப்ளோரை நீங்க இது வரைக்கும் போய் பார்த்ததே இல்லை. அந்த இடத்த அந்த டோரை ஓபன் பண்ணதே இல்லை. அதே மாதிரிதான் நம்ம இது வரைக்கும் நமக்கு இதுல இருந்து இது வரைக்குமே நம்ம இருக்கோம். நம்மளுடைய புருவ மத்திக்கோ இல்லை இங்கேயோ நம்மளோட உச்சிலேயோ போயிட்டு நம்ம யாரும் அதை கவனிக்கிறது இல்லை. ஸோ ரைட், இப்போ தியானம் பண்ணும் பொழுது நம்மளுடைய புருவ மத்தியில கவனம் வைப்போம், இல்ல நம்ம மூலாதாரத்துல இல்ல மேல தலை உச்சியில, இந்த மாதிரி பல இடத்துல கவனம் வைப்போம். ரைட், அப்போ அந்த இடம் தூண்டப்படுது. இப்போ நீங்க இது வரைக்கும் தொடாத இடத்த நீங்க தொட்டீங்கன்னா அந்த இடத்துல கூசுற மாதிரியோ இல்ல அப்படியே ஒரு மாதிரி ஜிலுன்னு ஒரு உணர்ச்சி ஏற்படுது இல்ல? இதே தாங்க தியானத்திலயும் நடக்குது. இப்போ நீங்க தியானம் பண்ணுவீங்க, உங்களுடைய புருவ மத்தியில ஏதோ குறுன்னு உணர்வு ஏற்படும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். நம்மளுடைய புதுசா தியானம் பண்றவங்க என்ன ஆகுன்னா உடம்பு அப்படியே தூக்கி போடும். ஆட்டோமேட்டிக்கா தூக்கி போடும். அவங்க அப்படியே எங்கேயோ போற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு என்ன ஏற்படும்னா நம்ம புருவ மத்தியில அப்படியே ஏதோ ரவுண்டா போற மாதிரி, நம்ம அந்த ரவுண்டுக்குள்ள அப்படியே கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். பிளஸ் இன்னொருத்தவங்களுக்கு என்ன நடக்குன்னா முதுகு தண்டுல ஒரு மாதிரி ஜுப்புன்னு இழுக்கும். கை காலெல்லாம் அப்படியே யாரும் இழுத்து பிடிக்கிற மாதிரி உணர்வு ஏற்படும். மேல இருந்து ஏதோ இறங்குற மாதிரி உணர்வு ஏற்படும். இந்த மாதிரி பல அற்புதங்கள் நடக்குங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வரைக்கும் தட்டாத கதவை நீங்க தட்டுறீங்க. அதனால நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சக்கராவும் மேல தூண்டப்படுது. பிளஸ் இந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ள இறக்குறோம். இந்த பிரபஞ்ச ஆற்றல் இறங்கி இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய அந்த அருட்பெருஞ்சோதி நிலையை நம்ம கொஞ்சமா அடையிறோங்க. ஸோ பிளஸ் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தியானம் பண்ணும் பொழுது இப்போ உக்காடுறீங்கல்ல, ஒருத்தவங்க இந்த மாதிரி உணர்வு ஏற்பட்ட உடனே பயந்துடுறாங்க. ஐயோ அப்படி மெடிடேஷனை கலைச்சிடுறாங்க. இது பண்ணவே பண்ணாதீங்க, இது ரொம்ப தப்பு. இப்ப தனிமையில இருக்கும் போது அதுக்கு பயந்தாங்க. இப்ப இந்த மாதிரி நீங்க தனிமையில உட்காடுறீங்க, இந்த மாதிரி நடக்குது, உடனே இப்ப பயம் மேல எழும்புது இல்ல, அந்த பயம் எழும்புனாதான் நல்லது. நீங்க அந்த பயந்துகிட்டு உடனே எல்லாம் கண்ணை திறக்காதீங்க. தொடர்ந்து உங்களால எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணிட்டே இருக்கும் போது என்ன ஆகுன்னா ஒவ்வொரு திரையா விலகி இந்த மாதிரி நான் சொன்ன இல்ல பல அற்புதங்கள் புருவ மத்தியில இந்த மாதிரி பல அற்புதங்கள் நிகழும் பொழுது நீங்க ரெகுலரா இந்த மாதிரி ஒரு 1 இயரோ 2 இயரோ நீங்க தொடர்ந்து மெடிடேஷனை பண்ணீங்கன்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க தியானத்துல ஒரு மிகப்பெரிய பொசிஷனுக்கு போயிடுவீங்க. அதாவது நீங்க ஒரு குருவா மாறிடுவீங்க. அடுத்தவங்களுக்கு நீங்க மெடிடேஷனை சொல்லித்தர அளவுக்கு நீங்க குருவா மாறிடுவீங்க. இதுக்கான ரீசன் என்னன்னா நம்மளுடைய எல்லா திரையும் விலகி நமக்கு இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ரகசியம்லாம் கொஞ்சமா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அது உடனே நடக்காது. நம்ம தவம் பண்ணணுங்க. அடுத்தவங்களுக்கு நீங்க தீட்சை கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மெடிடேஷனை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். இன்னும் நம்ம மெடிடேஷனை பண்ணிட்டே இருக்கும் பொழுது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு
பல ரகசியங்கள் நமக்கு தெரிய வருங்க. ஸோ இந்த ரகசியத்தெல்லாம் யாரும் வெளியே ஷேர் பண்ணிக்காதீங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லது. ஏன்னா நம்ம அதை ஷேர் பண்ணா கூட அட பைத்தியக்கார மாதிரி எதோ சொல்லிட்டு இருக்கியே, இன்னும் தூக்கி போடிச்சுன்றா, எங்கேயோ போறன்ற மாதிரி இது ஆகுது அப்படிலாம் சொல்றீங்கல்ல. ஸோ இதெல்லாம் ஷேர் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு என்ன நடக்குதோ அது நம்மளே வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. மெடிடேஷன் பண்றவங்களுக்கு மொத்தம் ஒரு 3 விதமா மெடிடேஷன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, யாருக்கிட்டனா குரு கிட்ட போயிட்டு உபதேசம் கேட்டு அவரு சொல்ற விஷயத்த அவரை வச்சு மெடிடேஷன் பண்ணுவாங்க. ரெண்டாவது மெடிடேஷன் பண்றவங்க யாருன்னா, அதாவது புக்ஸ் படிச்சோ யூடியூப் வீடியோ பார்த்தோ இந்த மாதிரி இருக்கிறவங்க மெடிடேஷன், இது ரெண்டாவது விடம். மூன்றாவது விஷயம் என்னன்னா, நிறைய கோவில்களுக்கு போயிட்டு நிறைய சித்தர் ஜீவ சமாதி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு அவங்களே ஆட்டோமேட்டிக்கா, அதாவது அவங்க பூஜை அறையிலையோ இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச மெடிடேஷன் கண்ணை மூடி புருவ மத்திய கவனிக்கிறதோ இல்ல ஒரு விளக்கு தியான முறையோ இந்த மாதிரி பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா. ஏன்னா அவங்க எந்த ஒரு அனுபவம் தியானத்து மூலியமா வந்தாலும் அவங்க யாருக்கிட்டையும் வெளியே சொல்ல போறது இல்லை. இந்த அனுபவம் வந்துச்சா, சோ நம்ம பண்ணுவோம். இப்ப குரு கிட்ட கத்துக்கிறவங்களுக்கு என்ன ஆகுன்னா, இந்த மாதிரி அனுபவம் வருது, இதை குரு கிட்ட சொல்லாமான்னு தோணும். இது எனக்கு தெரிஞ்சு பெஸ்டான விஷயம். அவங்க நிறைய இப்போ தானே உணர்றதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இதுதாங்க. யாரோட உபதேசமும் இல்லாம தன்னை தானே உணர்ந்து அவங்க ஜீவ சமாதி அவங்களுக்கு உள்ள வருங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள இருந்து பேசும். இப்போ பல பேருக்கு இது நடக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க திக்கற்று இருந்திருப்பீங்க, நமக்குள்ள யாரோ பேசுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ரீசன். ஸோ தியானம் எப்படி பண்றாங்க, இதுக்குள்ள நடக்கிற விஷயம் என்னென்ன, இது எப்படிலாம் நம்மளோட வருது, தியானத்துல எவ்வளவு பெரிய நிலையாடலாம்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.